இது பங்கா இல்ல ஒரே வீட்டுக்கா? பங்கு வெட்டுற மாதிரியே வெட்டலாம். கவர்ல போடுங்க, கவர்ல போடுங்க. அங்க வெட்டுற மாதிரி வா. பங்கு வெட்டுற மாதிரியே வெட்டலாம்னா மோர் வாங்கி வச்சுக்க. மோர் சாப்பிடுங்க, டீ சாப்பிடுங்கல்ல. மோர் வாங்கடா. சொல்ல வச்சிருக்கேன். வாங்கி கொடுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? நான் வாங்கி சாப்பிடலையா? சும்மா மனசு வாங்கிட்டேன் சொன்னது. ப்ரோ எல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிட்றீங்களா சொல்லுவோம், வாங்கிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சாப்பிட்ற விஷயத்தை விட சொல்ல முடியாது. தெரியும் சரக்கு விஷயத்தை விட நம்ம தெரிஞ்சு வச்சுட்டேன். பழைய குடி அப்படிதான் பேச அதெல்லாம் ஆளுங்க வந்து எப்படி வந்து குடிய விஷயத்தை கூட அவ்வளோ இதாக பண்ண மாட்டாங்க. ஓட்டு பண்ணி வந்தா நம்ம வாங்கி கொடுப்பாங்க. அது மாதிரி தான் உண்மையாக சொல்றேன். ஓட்டு போட்டு வந்து போட்டு போயிட்டு வர ரெண்டு வாங்கிட்டு இல்லையா? மால் தெரிஞ்ச ஒன்று அதான் பழக்கம். அப்படி பஸ் அப்படியே வை. ஓய்சாங்க நிம்மதியாக நின்றுக்கிறாங்க. நல்லா வச்சாது உங்களுதான் இப்படி சொல்லுவாங்க. ஜாலியா இருக்க பேர் தலையை வெட்டணும் நம்ம தெரியலாம். கேக்கப்பா நம்ம கிட்ட ஒரு சொல்லிட்டு போயிருந்தாங்க சங்கரனா, நம்ம எடுத்துக்கலாம். வீடு எடுத்து சொன்னியா அந்த மீன் வாங்கிட்டு. ஆமா நான் இதில் வரும்ண்ணா. இதில் வந்து சூப்பராக இருக்குண்ணா, அருமையாக இருக்கும். இந்த மீன் சனெல்லாம் கிடைக்காதுல்ல, நம்ம மீனில் வந்தால் மட்டும்தான் உண்டு. கட்டையில் நடுவில் கோடு வருதுண்ணா. அந்த கோடெல்லாம் ஒன்றும் பண்ணாது. நீ சீவும் போது அடி வாங்காது. இது ஒன்றும் ஆகாது. அதில் வந்து கருப்பாங்க ஏன் வாங்க மாட்டேன் தெரியுமா? என்ன வாங்கணும் கருப்பாங்க ஏன் வாங்க மாட்டோம்? அது பேர் வைரம்னு சொல்லுவாங்க. வைரம் பாஞ்ச கட்டை கேள்விப்பட்டிருக்கியா? இதுதான் என்ன பண்ண தெரியுமா? அது கத்தி போட்டாலே கத்தி வளைஞ்சிக்கும். அதனால தான் அந்த கட்டையில் யாரும் வாங்க மாட்டாங்க. நான் ஏன் வாங்கணும் தெரியுமா? உள்ள வெளியா இருக்குதா? அவ்வளவா இல்லை, ஓல்டு மண் மாதிரி பெரிய மரம். இது ஒரு மரத்துக்கு மட்டும், ஏன்னா உள்ள இருக்குது வெள்ளையா இருக்கிறதுனால அவ்வளோ ஈஸியாக அது கத்தி மறங்காது. ஷார்ப்பான கத்திலாம் போட்டால் மடங்கிடும். நான் வாங்கினதை பார்த்து 3 பேர் வாங்கினாங்க. ஆமாம், பூபாலன், எங்கள் தம்பி பிரகாஷ். ஆமா, மஞ்சள் இதெல்லாம் தெரியும் யூஸ் பண்றப்ப அவங்களுக்கு அவங்களோட கடவுளுடைய ஓகே. கவர் தனியாக கொடுக்கணுமா? இந்தாங்க, இதில் போடுங்க, இதில் போடுங்க. ஏன் கவர் நிறைய கொடுங்க. ஓகே, ஒரு மீன் 1000 ரூபா போகல. வர்றேன், ரெடியாச்சு. ஒரு மீன் 1000 ரூபாய் இருக்குல்லண்ணா. ஒரு மீன் 1000 ரூபா. 4 மீன். ஓகே ஓகே, சூப்பர். ஏன்னா இது ஒரு மீன் 1000 ரூபா போகும். ஒரு மீன் பொறுக்க கொடுவான்னு வச்சுக்க. ஏன் கொடுக்க சொல்றேன்? அவங்களுக்கு கொடுவா சொன்னாதான் தெரியுமா? அது தெரியும். பட் ஐயோ கொடுவா இல்லையா அப்படின்ட்டுருவாங்க திடீர்னு. அது சீப் பண்ண விடாது. அதனாலதான் போட்டு தரலாம். என்ன கருதி கேலி இவ்வளவு மீன் எப்படி இருக்கான்? ஒரு 72 கிலோ.
2 மீன்லயுமே 2 மீன்லயுமே இருக்குண்ணா சார். அது ஓகே இல்ல ஸ்லைஸ். Okay. Nah. இல்லண்ணா வாங்கிக்கலாமா வாங்கிக்கலாம். ரெண்டு மீன் இல்ல. இதுல இன்னொரு ஸ்பெஷல் ஒன்று சொல்லுவாங்க, சென்னை இருந்தா மீன் டேஸ்ட் கம்மியா இருக்கும். ஆமா, அதனுடைய பவர்ஃபுல் அதுல இருக்கும். ஆடு மாதிரி தான் குட்டி போடுற எல்லாமே எல்லாமே. ட்ரிபிள் கேன்ல இருந்து ஒரு பாட்டிமா வருவாங்க, அவங்க வரல? இல்ல வரல. எங்கப்பா? ட்ரிபிள் கேன்ல இருந்து வருவாங்க. ட்ரிபிள் கேன் வரல ஒன்னும் வரல போவாங்க.